முருகப்பெருமானுக்கு ஆண்டி கோலத்துல பயணி இருக்கு, திருமண கோலத்துல மற்ற அறுபடை வீடுகள் எல்லாம் இருப்பதை போன்று முருகப்பெருமான் ஒளியுடலை எய்திய கோயில் எங்க இருக்கு தெரியுங்களா? உத்தரகாண்ட்ல இருக்கு. அந்த ஊர் பேரு குடி, தமிழ்ல இருக்குது அந்த பேர். அங்க மேல போனீங்கன்னா மலையில முருகனுக்கு மயில் இருக்கு, வேல் இருக்கு. நம்முடைய கொளஞ்சப்பர் கோயில் இருக்கிற மாதிரி சுயம்பு முருகர் அங்க இருக்காரு. அங்கதான் முருகப்பெருமான் தன்னுடைய ஞான யோக வழியில தன்னுடைய மண்ணுடலை விட்டு ஒளி உடலை பெற்ற இடம். அந்த இடத்துல அதே கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையாரும் முருகரும் ஞானப்பழத்துக்காக சண்டை போட்ட கதை, பிள்ளையார் அப்பா அம்மாவை சுத்தி ஞானப்பழத்தை வாங்கின கதை அந்த மலையில அந்த இடத்துல செதுக்கப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமான் என்பவர் உலகத்தினுடைய அத்துணை பேருக்குமான ஒரு கடவுள், நம்முடைய தமிழர்களுடைய முதல் கடவுள். அவருடைய பெருமையை காப்பாற்றுவதற்கு, எங்களுடைய வழிபாட்டு உரிமையை காப்பாற்றுவதற்கு நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் கூட அதை கூட எள்ளி நகையாடுகிற ஒரு போக்கு தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க. நம்முடைய இறையல் அழிக்கப்படும் போது கேட்கல, திராவிட மாடல் நம்முடைய வழிபாட்டு உரிமையை செதுக்கும் போது கேட்கல. இதுக்காக ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்து போகிறார், அவருக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டுவதற்கு கூட இந்த திமுக ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேது, காவல்துறை வச்சு கிழிக்குதுன்னு சொன்னா தமிழகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது?